லைட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டாக நாங்கள் பார்ப்போம், ஒரு அப்ளையன்சஸாக. ஏன்னாக்கா லைட்டிங்கை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு மூட்லேயே வச்சுக்க முடியும். அதே லைட்டை வச்சுக்கிட்டு உங்களை இரிட்டேட் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவும் முடியும் லைட்டிங்னால. ஃபஸ்ட்டு பேசிக் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப். ஸோ அந்த ஆன் அண்ட் ஆஃப்க்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் இப்போ நான் என்னோட ஆப் இருக்குங்க. ஸோ என்னோட ஆப் மூலியமாகவே நான் ஜஸ்ட் ஆஃப் கண்டிஷன். இப்போ நான் ஆஃப் கொடுத்த அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா லைட்ஸுமே உங்களுக்கு ஆஃப் ஆகுது. லைக்வைஸ் இப்போ நான் வந்து எதெல்லாம் ஆன் பண்ணணுமோ அதே மாதிரி இப்போ நான் ஆன் பண்ணணுமா, நான் ஆன் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இதில் தான் பண்ணணுமா, நான் என்னோடய ஸ்விட்சில் பண்ணிக்க முடியாதா? நீங்கள் அது ரெகுலர் ஸ்விட்சஸ் வச்சுருந்தீங்கனாலும் ஸ்விட்சஸையும் நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். டச் ஸ்விட்சஸ் வச்சுருக்கீங்கனாக்கா அந்த டச் ஸ்விட்சஸையும் நீங்கள் இதில் வச்சுக்க முடியும். இப்போ இதோட பிரைட்னஸை நான் என்ன பர்சன்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 57, 56, 55 இந்த மாதிரிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் பர்சன்டேஜில் நான் இப்போ வைக்கிறேன். அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிம் ஆகுது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அகைன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% வச்சேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியாக 100% போகாது. நீங்கள் எங்கள் சிஸ்டம் நாங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி போனாங்க அது ஸ்மூத்தாக இறங்குற மாதிரியும், அதே மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து பிரைட்டன் பண்ணாலும் ஸ்மூத்தாகவே 100% போகிற மாதிரியும் தான் நாங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். சேம் பிக்சரு பட் டுவல் டோன் கலர் இருக்கிற மாதிரியாகும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் பிக்சர் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூல் ஒயிட்டில் இப்போ நாங்கள் வச்சுருக்கிறோம். இதையே நான் இப்போ வந்து ஒரு நியூட்ரல் ஒயிட் மாதிரி நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூட்ரல் டோன் உங்களுக்கு இப்போ கொடுக்கும். இதே நான் இன்னும் கொஞ்சம் இதோட டெம்பரேச்சரை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான். ஸோ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வார்மர் டோன் வார்மராக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இது இன்னும் நல்லா ஃபுல் வார்ம் கொண்டு போகணுமா, அந்த வார்ம் இது வந்து பார்த்திங்கன்னா 100% வார்ம் கலரில் இருக்கணும் வந்தாச்சு. இந்த கலரையே நான் வந்து மறுபடியும் இதை நான் டிம் பண்ணணுமா, அந்த லைட்டையே இப்போ நான் அதையும் டிம் பண்ணணுமா, அதையும் நான் என்னால் பிரைட்டன் பண்ணுறதோ டிம் பண்ணுறதோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ உங்களோட அதர் டவுட் இருக்கும் அப்படின்னா இது வந்து நாங்கள் சார் எல்லா லைட்டு எந்த லைட் வேணால் போட்டாலுமே இதை என்னால் பண்ணிக்க முடியுமா? எஸ், எந்த பிராண்ட் லைட்டை வேணாலும் எங்களோட சிஸ்டமோட இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஒன்லி திங் இஸ் அந்த லைட்டிங் வெண்டார்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் வந்து இஸ் இட் கூல் ஒயிட்லேருந்து வார்ம் ஒயிட் போகிற மாதிரியான லைட் ஃபிக்சரை மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் லைட்டிங் வெண்டார் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாரு, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வி நக்ஷத்ரா ஆட்டோமேஷன் கேன் ஆல்சோ சப்ளை த லைட்டிங்ஸ் ஃபார் யூ.